இப்போ அதிமுகவோட 2 கேண்டிடேட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் இது நான் நேயர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வாரத்தில் சாரோட பேசும்போது அதிமுக இரட்டை தலைமையா இருக்கும்போது 2 ராஜ்யசபா 2022 நடந்த போது 2 அதிமுக எடுத்துக்கிட்டாங்க. ஒற்றை தலைமையா இருக்கும்போது 1 கூட்டணி கொடுத்துட்டு 1 அதிமுக எடுக்கும்போது விமர்சனம் வருன்றதுக்கு 2 எடப்பாடி எடுப்பாருன்னு சார் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு 2 எடப்பாடி அதிமுக வேட்பாளர் தான் நிறுத்திருக்காரு. இப்போ அந்த 2 வேட்பாளர் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆனஸ்டா சொல்லணும், எலெக்ஷன் டேட்டா செக் பண்ணும்போது அதிமுகக்கு வாக்குகள் பெருசா இறந்த இடங்கள் தென் தமிழ்நாடு, அப்புறம் வட மாவட்டத்துல இருக்க காஞ்சிபுரம், திருவள்ளுவர் பெல்ட். இங்க அதிமுக ரொம்ப மோசமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து 2 பேர் கொடுத்தது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு பலகீனமான இடத்துக்குள்ள இருந்து கொடுக்குறாரு. அப்போ நீங்க நாடார்கள் பத்தில நம்ம டிக்ளேர் பண்ணி டெபாசிட் இழக்க வச்சோம். 3 தொகுதியும் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னோம். டிக்ளேர் பண்ணி தான் அதை செய்தோம். அப்போ ஒரு நாடார் பெல்ட்டுக்குள்ள இருந்து இவரு மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சராக்குனதுல அதுக்கு ஒரு போட்டியாட்டு இவர் ராஜ்யசபாவை ஒரு கிறிஸ்தவ நாடாரான ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு. 80 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறாப்புல. இங்க பரையர் சமூக இதுல திருமாவளவனுக்காக இயங்கினாரு. அதுதானே அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. நீங்க திருமாவளவன் கூட்டணிக்கு எதிர்பார்ப்பீங்க, வேற வழி இல்லாம நாங்க கூட்டணிங்கிறதான் அன்புமணியும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த இடத்துக்குள்ள பரையர் சமூக இதுல அவருக்கு ஒரு அன்அஸ்யூமிங் பரையர் சமூக ஒரு கட்சிக்காரர கேண்டிடேட்டா போட்டு அப்கோர்ஸ் தான் ஒரு அசெட்டிவ் லீடர்னு ஒரு வழக்கறிஞர் அணியில உள்ள ஒருத்தரையும் ஒரு அன்அஸ்யூமிங் பர்சனையும் போட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. இதுல அவரு வாக்களிக்காத 2 ஜாதிகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு. இந்த கொடுப்பதால் வாக்குகள் வருமா? வருங்கிறது நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. நீங்க வில்சன் கிறிஸ்டின் பரையர் தான் அட்வொகேட். அவர் சிவலிங்கம் உடையார ஏன் ஸ்டாலின் போட்டிருக்காருன்னா, அது மோடி பிரதமர் வாக்களித்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், உடையார், தேவாங்கர், செங்குந்தர், கார்காத்தார், இந்த சமூகங்கள் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு நம்புறாரு. அப்போ அதுக்கு ஒரு பிரதிநிதியா இவர்களின் சார்பாட்டு அந்த சிறிய எண்ணிக்கை சமுதாயத்துல இருந்து அவரை போடுறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ நாடார்கள் மனோ தங்கராஜ் அமைச்சரா போட்டனால நம்ம இவரை போடுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு தான். ஓகே, இப்போ இதுல என்னன்னா, இப்போ பிரேமலதா 2.5% வாக்கு கட்சி, அதுவும் 2.5% அதிமுக கூட்டணியில அதிகமா சீட் வாங்கியிருக்காங்க. அதுல டிஸ்பியூட் இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் 2.5% தான் இருக்கு. அவங்க நீங்க அசர்ட்டா நின்று ஒரு ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாஜகவால் ஏன் 8 வருஷம் கூட்டணியில ஒரு ராஜ்யசபா, ஏன்னா தேசிய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா ரொம்ப முக்கியம், ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ண முடியல. நயினார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்று ஓரளவு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் டெல்லி தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நயனார தேவையில்லாம குறை சொல்றது நியாயமான விஷயமாட்டு ஆகாது. டெல்லி தலைமை விரும்பி இருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. கூட்டணியில டெல்லி தலைமை ஒரு எம்பி விரும்பாத, அதனாலேயே கூட்டணி முறிஞ்சிடக்கூடாதுன்னு நயனாரு, ப்ரொஃபசர் சீனிவாசன், வானதி சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் எண்ணம் இருக்கும். தாங்க எப்படி எம்எல்ஏ ஆகிறதுக்கு அடிஷனல் ஓட்டு எடப்பாடிட்டு இருந்து வேணுங்கிற எண்ணம் இருக்கும். அதனால ஸ்டேட் கமிட்டியும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க, சென்ட்ரல்லையும் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் நோட் அரைஸ். பாஜக கேடர்ஸ் மத்தியில் பல அதிருப்தி இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா இப்போ கொடுப்பதால் ஓரளவுக்கு அந்த கேடர்ஸ் மத்தியில் ஓகே எடப்பாடியே ஒரு நம்பலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ எடுத்துட்டு இல்லைன்னா இப்போ பலர் சந்தேகம் இருப்பது கடைசி நேரத்தில் நம்மளை கழட்டி விட்டு விஜய் விஜய்க்கு என்னங்க ஓட்டு இருக்கு? பசங்க சொல்லணும்னா எடப்பாடி விட்டாளாங்க. பல நிரூபிக்காத ஒருத்தர் சீட்டு கொடுத்தா அது அவருக்கு பலகீனம். தோக்கத்துக்கு முன்னே எடப்பாடி தோத்துட்டாருன்னா நீங்க பல நிரூபிக்காத ஒருத்தர் எந்த ஊர்ல பலர் சொல்லியிருக்காங்க எல்லாம் கட்டுக்கிறதுலாம் என்கிட்ட வைக்காதீங்க. விஜய் நிரூபிச்சாதான் ஆளு, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அப்ப நீங்க இது எடப்பாடி பேரை சொல்லி அவர் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி காட்டாதீங்க. சீமான் 8.2 எடுத்தவர் மேல உள்ள வன்மத்தை சில பேர் காட்டுறாங்கன்னா நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேராதீங்க சார். ஓகே, நான் சொல்றேன். இப்போ விஜய் நான் அவுட் ரேட்டா அடிக்கிறேன் சார். பல நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. எடப்பாடி அது தெரியாதவர் அல்ல. அது தெரியாதவர் தெரிஞ்சவருங்கிறதுனாலதான் எதிர்ப்பு ஓட்டு உள்ள 18% கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பு ஓட்டு அவரே சொன்ன பாஜகவை அக்செப்ட் பண்ணிட்டு கூட்டணி வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. இப்ப பாஜக கேடர்ஸ் மத்தியில் இருக்க அடிப்படை சந்தேகத்தை நான் நீங்க எடப்பாடி உறுதியா பாஜக கூட்டணி 26 வைப்பாருன்னு உறுதியா, இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல கம்மியா சீட்ஸ் கொடுத்து டிச் பண்ணிட்டாருன்னா? கம்மியா சீட் கொடுக்கறதுல பிரச்சனை வரலாம். அப்படி வரக்கூடாதுங்கிறதா நயனார் நாகேந்திரன் நினைக்கிறாரு. இப்பவே ஒரு ஹோல்டு எடுத்துருக்கலாம்ல நீங்க ராஜ்யசபா எடுத்து. தலைமை அதை கேட்கல. அண்ணாமலையோட பிளே இதுல ரொம்ப வைட்டலா இருக்குது. அவர் தான் தமிழக பாஜகவின் முகம். 5.5% 2014 மோடி தனி மெஜாரிட்டி வரும்போது இருந்த கட்சிக்கு 11.4% வாக்க கொண்டு வந்திருக்காரு. பொன்னார் 2 சீட்டை கொண்டு வந்தாரு. சாதனை நான் மறுக்க வரல. இவரு ஓட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஓட்டுக்கான சீட்டை அண்ணாமலை விடமாட்டாரு.
எடப்பாடிக்கு கிடுக்கி பிடி போடுவாரு. டெல்லியில அவருக்குள்ள சோல்ஸ் மூலமா கடுமையான போர் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. அது அப்பம் பாருங்க, நீங்க அண்ணாமலைக்கு ஆட்டத்தை அப்பம் பாருங்க. ஸோ பிஜேபி வந்து இதுல ரெண்டு தாமரைக்கு 2 தாமரைன்னா 4 ரெட்டை இலை, 2 ரெட்டை இல்லைன்னா 1 தாமரை. இது இல்லைன்னா அந்த 14.4% வாக்குல இந்த நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அவங்க வந்து சீமான் பக்கம் போவாங்க. இங்க வடக்க உள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகள்லாம் கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இருபக்கம்னு ஸ்டாலின் பக்கம் போவாங்க. இதை தடுத்து 10% மேல வாக்க 2026 நிரூபிச்சாதான் 2009 அத்வானிக்கு கூட்டணி இல்லாம போன ஒரு சூழ்நிலை மோடிக்கு வராம தடுக்க முடியும். ஸோ அதுல அண்ணாமலை அதுல மோடிக்காக நின்று பிளே பண்ணுவார். நாங்களும் அதுக்கு பிளே பண்ணுவோம். சார், பாமகல இப்ப நம்ம அதை பத்தி ஏற்கனவே இந்த வாரத்தில் பேசியிருந்தோம். இப்போ அந்த கட்சி வந்து ஒரு பிளவுன்ற அந்த நோக்கி போயிட்டு இருக்கு. அன்புமணி வந்து நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்ன்ற அந்த மாதிரி கிளைம் வைக்கிறாரு. ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து இந்த கொண்டதே தப்புன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காரு. இதை தாண்டியும் இப்போ 2 பேர் மத்தியில் ஏதோ மீட்டிங்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ பாமகவில் என்னதான் நடக்குது, அந்த கட்சியின் எதிர்காலம் என்ன இந்த 26 மையப்படுத்தி? இப்பவே தேமுதிக பாமக 2 ஃபேக்ஷனோட பெரிய கட்சின்னு எடப்பாடி அங்கீகரிச்சுட்டாரு. அதை அங்க உள்ள வன்னிய சமூக தலைவரால் தடுக்க முடியல. அதை கையறு நிலைமையில எடப்பாடி வந்து அதை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, KP முனிசாமி எல்லாம் எப்படி பிரேமலதா அம்மையார் இவங்களெல்லாம் மதிப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அவரே நக்கல் அடிப்பார், நையண்டி அடிக்குவார்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களாலே முடியாத ஒரு பரிதாப நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்கிறதான் 100க்கு 100 உண்மை. இப்போ இந்த சூழ்நிலை வன்னிய சமூகத்துக்கே நஷ்டம். இவங்க ஒன்னா இருந்தாதான் வன்னிய சமூகத்துக்கே லாபம். ஏதோ ஒரு ஃபேக்ஷன் 4 to 5% வாக்கு எடுக்கலன்னா வன்னியர் அரசியலே அடிபடும். வன்னியர் அரசியல் எழுப்பி வந்தது காரணமே டாக்டர் ராமதாஸ் தான். உண்மை நிலைமை நான் எதையும் உடைச்சி பச்சையா சொல்லுவேன். நீங்க 1952 காமராஜ் வந்து திண்டிவனத்தில் ரெட்டியாரு, கடலூர்ல நாயுடு, இப்படி கார்காத்த வேளாளர் தான் சிதம்பரத்துல கிங்கா இருந்தார் காமராஜருக்கு. அப்போ அவங்க அரசியல் நாயுடு, ரெட்டி, உடையார், பிள்ளை, முதலியார், செங்குந்தர், முஸ்லீம், யாதவர் பிளஸ் கிராமணி, TV ஆனந்தனி ஒரு கிராமணி கூட இருந்தார், ராஜ்யசபா வாங்கியிருந்தார், ரயில்வேல பெரிய ட்ரேட் யூனியனிஸ்ட். பிளஸ் வந்து பரையர் சமூகம், பேக்கிங் கம்யூனிட்டி, சிவசண்முகம் பிள்ளை, கக்கன், மதுரை பரையர் சமூக சகோதரர் தான். தென் ஜோதி அம்மாள், இவரு பரமேஸ்வரன், ஹிந்து ரிலிஜியன் சேரிட்டி என்டோமெண்ட் மினிஸ்டரா இருந்தார். இதுதான் அங்க உள்ள காமராஜருக்கு அரசியல். இந்த அரசியல்ல கலைஞர் வந்து நிறைய வன்னியர்களை வந்து லோக்கல் லீடரா ஆக்கினாரு. ஜெயலலிதா அம்மையார் தான் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசினி கொண்டு வந்து 8 வன்னியர்களை MP கேண்டிடேட்டா போட்டாரு. வன்னியர்களுக்கு வந்து பவர்ஃபுல் போர்ட்போலியோ கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் ராமதாஸ வீழ்த்து நின்று ஜெயலலிதா அம்மையார் நினைச்சதுதான். அதனால கிடைச்சதுதான் இந்த CV சண்முகத்துக்கு நல்ல லாகா, KP முனிசாமிக்கு நல்ல லாகா, 8 வன்னியர் கேண்டிடேட், இதெல்லாம் டாக்டர் ஐயாவால கிடைச்சதுதான். இப்ப ஒன்னா நின்று 4 to 5% வாக்கு நிரூபிக்கலனாலும், அல்லது யாராவது ஒருத்தர் 4 to 5% வாக்கு நிரூபிக்கலனாலும் வன்னியர் அரசியல் மீண்டும் பலகீனம் அடையும். இதுதான் வட தமிழகத்தோட இது. நீங்க திராவிட இயக்கம் 57 வரதுக்கு முன்னாடியே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிறதான் வட தமிழகத்தின் அரசியல். காமராஜ் வந்து 2 வன்னியருக்கு தான் அசம்பிளி டிக்கெட் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு படையாட்சியும் நாயக்கரும் கலர்ந்து எழுந்த முறைதான் 12 வன்னியர் கொடுத்தாரு. இது அரசியல் தான். காமராஜ் நாடார் உடனே வன்னியருக்கு எதிராக போயிட்டாரு. நிறைய பேர் பொய்யா புரட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு அரசியல் அவர் பண்ணாரு. வன்னியர் பவர்ஃபுல் காஸ்ட், 2 பேர் எழும்பி வந்து ராஜாஜிக்கு ஆதரவா போயிட்டா நம்மளோட இருப்பு சிக்கலாகும். அதனால இன்னொரு நாடார் வரக்கூடாதுன்னு நாடாருக்கு டிக்கெட் கொடுக்கல. இந்த தையல் பாக ஆயத்தன்னு ஒருத்தர் மகன் ஒருத்தன் காமராஜ் மேல வண்ணத்தை கொட்டிட்டு இருக்காருல்ல, சரியா? லாஜிக் உண்மை இருந்தா நம்ம சொல்லல. அவருக்கு அப்பா கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி மெம்பர், அவருக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கல காமராஜர். DSC ஆதிமூல நாடார், நல்ல ஜில்லா போர்டு தலைவர், அவருக்கு டிக்கெட் கொடுக்கல. 4 நாடாருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு அரசியல், இன்னொரு நாடார் வந்து நமக்கு போட்டியா வரக்கூடாது, வன்னியரை வளர விட்டோம்னா அவர் ராஜாஜி கூட சேர்ந்து நம்மளை கவுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டுக்கு அவர் எடுத்ததுதான் முதலியார், நாயுடு, ரெட்டியார், உடையார், பிள்ளை, ஆகமுடையார், கார்காத்தார் எக்ஸெட்ரா பிளஸ் பரையர் கம்யூனிட்டிங்கிற அந்த இது. இப்போ அதுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீமும் பாஜக எதிர்ப்புக்குள்ள சேரும் போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஜெயிக்க முடியாதுன்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார். 2009 பார்த்துட்டாரு, 19 பார்த்துட்டாரு, 21 பார்த்துட்டாரு, விக்ரவாண்டியை பார்த்துட்டாரு. பட் அன்புமணி பாஜக கூட்டணின்னு ஒரு சூழலுக்குள்ள இருந்தார். இதுக்குள்ள பிரச்சனை தான் இது. இந்த பெரிய போட்டி, பெரிய குடும்ப இதுவும் இந்த வெற்றி வாய்ப்புங்கிற இந்த பிரச்சனையும் சேர்ந்துதான் பிரச்சனை ஆகுது. ஆனா இவங்க ஒன்னா நின்று ஒரு ஃபோர்ஸா நிக்கலன்னா, வெற்றி தோல்வியும் தாண்டி ஒன்னா நின்று ஒரு ஃபோர்ஸா நிக்கலன்னா வன்னியர்களின் அரசியலே அடிபடும். இல்ல, ஒன்னா நின்று ஒரு ஃபோர்ஸா இருக்கணும். இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பெரிய வன்னியர் சக்தியா வளரணும்னு
அதிமுக முயற்சி பண்ணுவாங்க, திமுக முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம் தாங்க. அதெல்லாம் நுணுக்கமா மற்ற ஜாதிகளை எப்படி வன்னியர்களுக்கு எதிராக திரட்டி அரசியல் பண்ணி காமராஜ் படிச்சு கொடுத்த பாடம் எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணா காமராஜர் விமர்சனம் பண்ணவர் காமராஜோட மோசமா வன்னியர்களுக்கு பிரதித்துவம் கொடுத்தாரு. பண்டிட் ராமச்சந்திரன் சொல்ல மாட்டாரு, அண்ணா மேல பட்டத்தில் உள்ளவர். ஆனா உண்மை நிலைமை அதுதான். கலைஞர் மட்டும்தான் செகண்ட் லெவல்ல வன்னியர்களை வளர்த்தாரு. வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், மயிலாடுதுறை கிட்டப்பா, ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், துறைமுகம் செல்வராஜ், தர்மபுரி சின்னசாமி, சேலம் வீரபாண்டி ஆறுமுகம், இப்படி லோக்கல் லெவல்ல வன்னியர் கட்சி ஆட்டி அதை இது பண்ணாரு. வன்னியர்கள் தான் கலைஞர் 1977 48 சீட்டு கொடுத்து காப்பாத்தி விட்டாங்க. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 5% வன்னியர்கள் கலைஞர் கொடுத்த பேக்கிங் தான் காரணம். பட் இன்னர் சர்க்கிள்லயும் பெரிய லீடர் ஆட்டும் வன்னியரை யாரும் வர விடுறதில்லை. துரைமுருகன் வந்திருக்கிறாருன்னா ஸ்டாலின் அதுல இதை செய்யறாருன்னா 85 வயசுல அவர் என்ன எதிர்ப்பு அரசியல் என்ன பண்ணிட போறாரு, இந்த வயசுக்குள்ள என்ன பண்ணிட போறாரு, அந்த ஏஜ் ஃபேக்டர் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ வன்னியர் இதுங்கிறது லீடர் ஆயிடுவாங்க, பேக்கிங் இருந்தா எழுத்து கேட்பாங்க. இந்த அடிப்படையில் மாணிக்கவேல் நாயக்கர் ராமசாமி படையாச்சி மாதிரி காமராஜ் எழுத்து வந்த மாதிரி, வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் கலைஞர் எழுத்து பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி எழுத்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் உள்ள ஒரு சமூகம் வன்னியர்ங்கனால எல்லாருமே ஒரு விதமான சிலந்தி வேலையை பின்னுவாங்க. அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ள 98 வந்த போது அவர் ஒரு அணியில வன்னியர் ஆதரவு இருக்கும்போது எதிரணி வன்னியரை விட வேண்டிய சூழ்நிலை வந்தது. சோ இதுதான் வன்னியர் அரசியலை திமுக அதிமுக உயர்த்தியது. பாமக பலகீனப்பட்டா வன்னியர் அரசியலே பலகீனப்படும். இதுல என்னன்னா இப்போ அந்த 2 பேரும் இப்போ காம்ப்ரமைஸை நோக்கி வர வாய்ப்பு இருக்கா? 2 பேரும் அப்பா அம்மா உட்காந்து, ஏன்னா அன்புமணி கொண்டு வந்தே தப்பு, அவர் குரு அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அலிகேஷன். அது களத்துல பெரிய அளவுக்கு ரெப்பர்கஷன் ஏற்படும். குருவை அவமானப்படுத்திட்டாருங்கிறது அலிகேஷன். களத்துக்குள்ள அன்புமணி எப்படி போய் பிரச்சாரம் பண்ண போறாருங்கிறத பார்க்கணும். டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் பண்ண போறாரு, மக்கள் ஆதரவு ராமதாஸ் தான் இருக்குன்னு நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நீரடித்து நீர் வருவதில்லைங்கிறது இது ஒற்றுமையாக தான் பலம் 2 இருக்கும். அவங்க தான் முடிவு பண்ணணும். மற்றது போற போக்கு ஈகோவில தான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.